லட்சுமி வளையெல்லாம் லிஸ்ட்ல இருக்குல்ல? போட்டாச்சுங்க. மஞ்சள் மட்டும் தானங்க விட்டு போச்சு. அண்ணி எத்தனை வகை சாப்பாடுங்க? 7 வகை சாப்பாடுங்க. திங்கிறது மட்டும் கரெக்டா சொல்றேன் பாரு. நான்சென்ஸ். அந்த புட்டரிசியை மறந்துடாதீங்க. ஐயோ நல்ல காலம் ஞாபகப்படுத்துறீங்க. எப்ப அதை எழுதிக்க? கல்கண்ட மறந்துடாத. ஆமா அப்படியே அந்த குமுத கல்கியை மறந்துடாதீங்க. அம்மா என்ன விளையாடுறீங்களா? இப்ப என்னையா சொல்லிட்டேன்? ஆமா குமுத கல்கி எதுக்கு? நீ எதுக்கு கல்கண்டு கேட்ட? சாப்பிடுறதுக்கு. ஓ நான் படிக்கிறதுக்கு நினைச்சேன். சரி இது யார் எடுத்துட்டு போவா? தானே யாராங்க? ஏய் நீ ஏன்டா வெளிய நிக்கிற? ராத்திரி பூரா அந்த கழுதை தேடி பார்த்தனுங்க, எங்க இல்ல. அவ இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் இங்கே நிக்கிறேன். அதெல்லாம் ரெண்டு உள்ளவா. அது வந்து ராத்திரி அவங்க அம்மா சரி வீட்டுக்கு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல குளிச்சிட்டு வந்து சீக்கிரமா வேலை பாருங்க. என்ன வேலை? நம்ம தங்கச்சிக்கு சீமந்தம் தானே. சீமந்தமா? ஆமா சீமந்தம் தான். சத்தமே பிடிக்காத மனுஷன் நேரா வந்து கண்டிப்பா வரணும் மெதுவா சொல்லிட்டு போறேன்டா. டேய் இன்னைக்கு மொத்த குடும்பம் சோப்பாடு குடிச்சிட்டு கிளம்புங்கடா. என்ன நம்பவே முடியலையே. அட ஆமாப்பா, அதனாலதான் சீமந்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வராத மனுஷன் வந்து கூப்பிட்டுருக்காரு, போகாம இருக்க முடியுமா? சரி சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வேலையை பாரு. இதோ ஒரே நிமிஷம், நான் ரெடி ஆயிட்டேன். என்ன வேலைன்னு சொல்லுங்க. காஃபி. ஏய் நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தான்னு கேட்காம எப்படி வந்தான்னு கேக்குறீங்க? நடக்கிற மாதிரி நடந்தா நாங்க கேக்குற மாதிரி கேட்டு இருந்திருப்போம். நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம். அவன் நேத்து ராத்திரியே வந்துட்டான். அவ வந்துட்டா நீங்க உள்ள விட்டுருவீங்களா? செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தாச்சு, விட்ட வேண்டியதானே. திடீர்னு எப்படி மாறிட்டா? திடீர்னு மாறாம 6 மாசம் கழிச்சு மாறுவாங்கடா. அதான் திடீர்னு எப்படி ஞானோதயம் கேக்குறேன். அண்ணா அது ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி அண்ணி வந்து. அட என்னம்மா இது போய் கால்ல விழுந்துட்டு? அண்ணி என்ன நீ என் கால போய் பிடிச்சு? ஐயோ நான் வேலைக்காரங்க. ஏமா துர்கா எந்திரிமா. நீ அப்படி என்னமா தப்பு பண்ணிட்ட? எந்திரிமா. என்ன மன்னிச்சிருக்க மாமா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். யார் சொன்னது நீ தப்பு பண்ணேன்னு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இல்லக்கா, எங்க அம்மாவுக்கு நான் உயிர். சும்மா சொல்லல. எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் செத்து போன உடனே எங்க அம்மாவும் சாவறதுக்காக விஷத்தை சாப்பிட போயிருக்காங்க. அப்ப சின்ன குழந்தையா இருந்தனா அந்த விஷத்தை தட்டி விட்டுருக்கேன். அது எங்க அம்மாவுக்கு என்ன விட்டுட்டு போறியம்மா, என்ன விட்டுட்டு போறியம்மான்னு கேக்குற மாதிரி இருந்துச்சா. அண்ணல் அது எனக்காகவே வாழறதா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அம்மாவே இன்னைக்கு என்ன செத்து போன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவங்க உயிரை விட இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அன்போ நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. எல்லாம் நீலி கண்ணீர். அத்தனை பேர் நம்பிட்டீங்களாக்கா? அட உட்றா, நீல கண்ணீர் பச்சை கண்ணீர்னு அதான் எல்லார் காலையும் பொத்து பொத்து விழுந்து மன்னிப்பு கேட்டுருச்சுல்ல. இதமா இவன் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு இவன் ரொம்ப எதிர்பார்ப்பா. அட பாய போட்டு தலைகாணி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன். காலில் விழுந்துரு. சரிங்க மாமா. ஏய் நீ காலை வாரி விட்டுற, தொடாத. எந்திர எது? நீங்க தொட்டா சினிங்கி ஆக்கும். ஆமா நாங்க தொட்டா சினிங்கி, நீங்க தொடாமலே சினிங்குவீங்களே, அது எங்களுக்கு தெரியாதாக்கும். எதை எங்க பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. ஏய் எனக்கே நீ சொல்லி கொடுக்கறியா? கொன்னுடுவேன். கொல்வீங்க கொல்வீங்க. என்னடி? ஏய் தங்கச்சி சீமந்தம் சொல்லிட்டு இருக்கீங்கல, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போங்க பெண்கள் போய் சமையல். நல்லா இருக்கு. அம்மா நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? போய் நலங்க வைங்கம்மா, போங்கம்மா. ஐயோ நான்லாம் வைக்க கூடாதுங்க. ஐயா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? நலங்க வைக்க நல்ல மனசு தான் ஆகணும். போங்க. அட குடுங்க, உள்ள வாங்க 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 வாங்க. என்ன இப்படி சம்பந்தியில இப்படி லேட்டா வந்தா இப்படி? என்னங்க இவ்வளவு சவுண்டா வாசிக்கிறாங்க? கொஞ்சம் மெதுவா வாசிக்க கூடாது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. வாங்க. எப்படிடா இருக்க? என்ன மச மசன்னு பாத்துட்டு இருக்கீங்க? வந்து நலுங்க வைங்க. வாங்க நீ. ஏன் நீ ஓசியாவது வாங்கி ஒரு பட்டுப்புடவை கட்டி கூடாதா? இப்படி யாரும் உங்களை வர சொன்னது? பரவாயில்லம்மா, எங்க வசதிதான் ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு தான் அசிங்கம். சரி சரி சீக்கிரம் நலங்கு வச்சுட்டு போங்க. ஜட்ஜு பொண்டாட்டி காத்துட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க பொண்டாட்டி? அதான்ப்பா எனக்கும் ஒண்ணும் புரியல. உங்களுக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நீங்க வாங்கம்மா. நகை எல்லாம் போட்டிருக்கு, கசகசன்னு இருக்கும். அதான் சிறுசிடுன்னு இருக்கு. அம்மா சின்ன மருமவள நீ போய் நலங்கு வைமா. ஏம்மா இந்த அண்ணன் மேல என்னடா கோவம்? கோவம் இல்ல, அவமானமா இருக்குது. அங்க பாருங்க, அவ்வளவு பெரிய சீருக்கு மத்தியில வேணும்னே காக்கைக்கு சோறு வச்ச மாதிரி உங்க அண்டா குண்டாலாம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. எதுக்கு? எங்க அம்மா வீட்டு சீருன்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கா? இதுல என்னமா அசிங்கம்?
எங்களால முடிஞ்சதானே செய்ய முடியும். உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் செய்யல நான் கேட்க போறேன். ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு தான் கேக்குறேன். சரி சரி தப்புதான். எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருமா. நான் சிரிக்கிறது யாரும் பார்க்கல. நீங்க செஞ்சதை பார்த்துதான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு என் மாமனாரு திருந்தி ஏதோ உங்களை கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு கும்பலோட கும்பலா வந்து அச்சதைய போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானே. சரி சரி இங்கேயே நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். இதானமா உனக்கு அசிங்கமா தெரியுது? விட்றா, வாடா. மாமா இதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? இதாண்டா உன் தங்கச்சி கேவலமா தெரியுது? என்னன்னு கேளு. மாப்ள, நீ எதை நினைச்சு வந்தியோ அந்த பாசம் உன் தங்கச்சி கிட்ட இல்ல, வறண்டு போச்சு. வாங்கியா போலாம். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு? ஏதோ சின்ன இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.